இதே டைம்ல போன வருஷம் எலெக்ஷன் டைமா இருந்துச்சு. எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க யாரு எலெக்ஷன் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது ரெண்டே கட்சி 50 வருஷமா மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு கட்சி போட்டு விட்டுலாம் அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பேப்பர்ல படிச்சிட்டு இருந்தேன். சரி பாமக, நமக்கு தான் அன்புமணி சார் நல்லா தெரியுமே. அன்புமணி சார் தான் யூனியன் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது நிறைய நல்ல வேலைகள் செஞ்சிருக்காரு, டொபாக்கோ ஒழிச்சிருக்காரு. சார் நல்லவரு. ஆனா பேப்பர்ல ஜாதி கட்சின்னு போட்டிருக்கு. எங்க குடும்பத்துல என்ன ஜாதி மதம் எல்லாம் சொல்லி கொடுத்துலாம் வளர்க்கல. ஜாதி மதம்லாம் ஒன்னும் கிடையாது. எங்க குடும்பத்துல எதுவுமே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்ப இவங்க ஜாதி கட்சின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு சரியா வராதுன்னு நினைச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இதே டைம் போன வருஷம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. போன 6 மாசமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்ல சீரியல் மாதிரி ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு 20 நாளுக்கு முன்னாடி மக்கள் டிவியில சாரோட ஸ்பீச் பார்த்தேன். அந்த ஸ்பீச் தான் என்ன மாத்துச்சு. அந்த ஸ்பீச்சை அப்படியே டிவியில சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது 5 நிமிஷம் அன்புமணி சாரை பார்க்கலாம், நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயே ஒரு 1.5 மணி நேரம் நான் மாட்டிக்கிட்டேன். என்னன்னா அவர் பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன்னா இவர் ரொம்ப சின்ன விஷயம் சொல்றாளே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு ரொம்ப அந்த ஸ்பீச்லயே டச் ஆனது எல்லாரும் பெண்கள் போராட்டம், பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வேலை செஞ்சா சமமா சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எல்லா கட்சிகளும் பண்ணுது. இதுல ஒண்ணுமே ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஆனா சார் அவங்க வீட்டிலேயே மாற்றத்தை கொண்டாந்துருக்காங்க. இவங்க ஒரு குழந்தை பிறந்தோடனே அப்பாவோட பேரை தான் இனிஷியலா வைக்கிறாங்க. இதுதான் நம்ம இந்தியாலே நடந்துட்டு இருக்குது. இங்கேயும் யாருமே இதை தவிர இத வேற மாதிரி பண்ணது கிடையாது. ஆனா அன்புமணி சார் தான் குழந்தைங்களுக்கு வைஃபோட இனிஷியலும் அவங்க இனிஷியலும் ரெண்டுமே கொடுத்திருக்காரு. எஸ்ஏ சம்யுக்தான்னு 3 குழந்தைங்க பேரும் அந்த பேசிஸ்ல தான் வச்சிருக்காரு. இதை இங்க இருக்கிறவங்க யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் வேரோட இப்ப வேறு நல்லா இருந்துச்சுன்னா தான் ஒரு பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இவங்க ஃபவுண்டேஷன்ல சேஞ்ச் எடுத்துட்டு வராங்க. இது பண்ணா நம்ம பெண்களுக்கு ரிசர்வேஷன் கேட்கறதுக்கோ இல்ல அவங்களுக்கு செப்பரேட்டா வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஈக்குவல் சேலரி இது மாதிரி பேசுறதுக்கு அவசியமே வராது. குழந்தைங்களாம் நம்ம வீட்டுல இருந்து அம்மாவுக்கும் ஈக்குவல் ரைட் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் சொசைட்டில வரவே வராது. அவங்க வேரோட இந்த திங்ஸ் எல்லாம் சால்வ் பண்றாங்க. இது தான் எனக்கு அவங்க ஸ்பீச்லயே ஃபுல்லா பிடிச்சது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் 108 கொண்டாந்தது எப்படி இருந்துச்சுன்னு. 108 பண்ணது எல்லாமே சாரோடது. அவங்களுக்கு இது வெறும் ஒரு டாஸ்மாகோட இது புகழா வச்சுக்காத. இது எல்லாமே அவங்க செஞ்சது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 108 டாஸ்மாக்ல உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு. 3000க்கு மேல டாஸ்மாக் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூடப்பட்டது. இது எவ்வளவு அந்த ஸ்பீச்ல அவங்க சொன்ன ஒரு லைன் எனக்கு ரொம்ப உரைச்சுது. என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்கும் போது பார்ட்டி போய் சொல்றாங்க ஸ்டேட்டுக்கு வருமானம் குறையுதுன்னு. இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொன்னது எனக்கு அப்படியே பட்டுச்சு. ஏன்னா இத சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது நடக்குதுன்னு பார்க்காத மக்கள் ஸ்டேட்டுக்கு வருமானம் குறையுதுன்னு இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு அவங்க கொண்டாந்தாரு. அப்பனா அவங்க எந்த நல்ல எண்ணத்துல இதெல்லாம் பண்றாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இது மாதிரி நிறைய பேர் இது பண்ணோம் நல்லது பண்ணோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா ஒரு பர்சனோட எண்ணத்துல பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். யூனியன் மினிஸ்டரா இருந்தும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கன்னு நான் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லணும்னு விரும்புறேன். எனக்கு பாமக என்ன பண்ணுது என்ன பண்ணோன்னு அவங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்து இங்க நிக்க வச்சு பேச சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் காலையில அவரை நான் பாத்திருக்கேன். இன்னைக்கே 2 நிமிஷம் நீங்க பேசுங்கம்மான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச்ல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவரோட இமெயில் ஐடியை நான் நெட்ல தேடி அவருக்கு எழுதி ஒரு 2-3 நாள்ல அவங்க மீடியா கோஆர்டினேட்டர் என்ன கூப்பிட்டு இன்னைக்கு காலையில தான் சாரை பார்த்தேன், இன்னைக்கு சாயங்காலமே நீங்க வந்துருங்கம்மான்னு சொன்னாரு. நான் எப்படி பேசணும் என்னவோ அதை பத்தி எல்லாம் அவரு கவலைப்படல. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, அவ்வளவுதான். அது நான் இன்னைக்கு அவரை ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ஹிம் டவுன் நினைக்கிறேன். இது ஒண்ணு நான் சொல்ல. இன்னொரு விஷயம் நான் பாராட்டணும்னு நினைக்கிறது யாருமே சொல்ல இப்ப வரைக்கும் பேசினவங்க, ஆர்கே நகர்ல காசு கொடுத்து சீட்டு வாங்குறது நம்ம நிறைய பார்த்தோம்.
ஆனா இதை யாருமே வந்து எதிர்த்தே நிக்கல. ஃபர்ஸ்ட் அன்புமணி சார் தான் எதிர்த்து நின்னோன்னு எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டியும் வந்து அதை அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் எடுத்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த தைரியத்துல தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை கேன்சல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டை வந்து சேவ் பண்ணிருக்கு. இதுக்கு வந்து நம்ம அன்புமணி சாருக்கு தான் வந்து பாராட்டு சொல்லணும். இது வந்து வெறுமே வந்து ஒரு டாஸ்மாக் மட்டும் பாராட்டு விழாம நினைச்சுக்காத. இது வந்து நிறைய விஷயம் அவங்க பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எல்லாம் நான் வந்து மருத்துவர் ஐயாட்ட வந்து நான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு தலைவரை உருவாக்குனதுக்கு. அண்ட் நான் வந்து இனிமே வந்து பாமகக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த கட்சியோட இன்டென்ஷனு எல்லாமே அவங்க சொல்றது பண்றது எல்லாமே பிடிச்சிருக்கு. இன்னில இருந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து நிறைய பேர், எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி, நாங்க தஞ்சாவூர்ல இருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு பாமக தான் சப்போர்ட் பண்ணோம். அவங்க ஒரு 50-60 பேரு. எனக்கு இந்த பார்ட்டியோட சேர்ந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச்.